சேது, நான் வேணா ஊருக்கு கிளம்பி போயிடவா? கொடுங்க. இந்தாங்கப்பா. ராம், அப்பா, என்னை விட்டு மறுபடியும் போயிடாதா? இல்லப்பா, நான் இனி போக மாட்டேன். அப்பா மேல கோவமா? இல்லப்பா, உங்க மேல எனக்கு என்னப்பா கோவம்? உங்களை விட்டுட்டு போனது எனக்கும் வருத்தம் தான்ப்பா. நானும் உங்களை நினைச்சு வேதனைப்படாத நாளே இல்லை. நீ எப்பவும் எனக்கு நல்ல மகனா இருந்திருக்க. அப்பா, எப்பவுமே நீங்க எனக்கு அப்பா தான்ப்பா. நீங்க ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு இப்ப மன அமைதி தான் மருந்தே. நீங்க கவலைப்படாம இருங்கப்பா, நான் இருக்கேன். எங்க வீட்டு குல தெய்வம் பண்ணி ராமு நல்லா இருக்கணும். நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்ப. மாமா, எங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் எப்பவும் வேணும். நீங்க பெரியவங்க, நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம். இனிமே நீ ராமும் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும். நாங்க பாத்துக்கிறோம் மாமா. எங்க எது சரியா இருக்கு தப்பா இருக்குன்னு புரியுது. ஆனா அதெல்லாம் அனுசரிச்சு அரவணைச்சு எங்க குடும்பத்துக்குள்ள வந்தது நாங்க செஞ்ச பாக்கியம்மா. ஏன் மாமா இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதிய? இல்லம்மா, பெரிய வார்த்தையெல்லாம் கிடையாது. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம். அதுதான் உண்மை. இப்பதான் உங்களுக்கு மனுஷங்களை புரியுது. இப்பவாவது புரிஞ்சுது. மாமா ப்ளீஸ். ஏய், சீதா கிடைச்சது ராமுக்கு மட்டும் இல்லை, என் மருமக கிடைக்க இந்த குடும்பமே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கு. சீதாரா மீனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அண்ணா, அதெல்லாம் இப்ப பேசுற நேரமா அண்ணா? நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணம். இப்போ இன்னும் உங்களை நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். மன்னிச்சிடுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க எதுக்கு எங்க கிட்ட மன்னிப்பு கேக்குதிய? இதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா, நீ ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிற? வீணா உங்களை வருத்திக்காதிய. மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க. சீக்கிரமே பழையபடி கம்பீரமா நடப்பிய. என்ன நம்பலாம். முகத்தை பார்க்கறது தான் எனக்கு சந்தோஷம். மீரா, சத்யன் எப்படி இருக்காரு? ரொம்ப ரொம்ப நல்ல பையன். சத்யனை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இன்னைக்கே உன்னை பார்க்க அவர் வரேன்னு சொன்னாரு. நான் தான் மகாவை நினைச்சு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் பார்த்துட்டு வரேன்னு வந்துட்டேன். சீதா, சத்யனுக்கும் மீராவுக்கும் வீட்டில்
விழுந்து வைக்கணுமா? அப்பா உங்க ஹெல்த் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகட்டும். ஒரு பெரிய பார்ட்டியை வச்சிடலாம்ப்பா. கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இந்த குடும்பத்தை பிடிச்சு ஆட்டின எல்லா கெட்டதுக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. ராம், நீயும் சீதாவும் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. மீரா, நீயும் சத்தியனை கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரியா? சரி. அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா அப்பா அண்ணா, பரவாயில்ல, பாத்து. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல, விடுங்க. ஒரு நிமிஷம். என்ன மனசு பதறதா? அதனால கை தவறிருச்சா? அவங்கள மாதிரி நீங்களும் திருந்திட்டா மனசும் பதறாது, கைய விட்டு எதுவும் தவறாது. கொஞ்சம் மாறிதான் பாருங்களேன். அந்த உலகம் ரொம்ப அழகா தெரியும். எல்லா மனுஷங்களும் கடவுள் மாதிரி தெரிவாங்க. மாற மாட்டீங்கல்ல? நீங்க மாறலன்னா இப்படியேதான் இருப்பிய. உங்க கையில இருந்து ஒவ்வொன்னா தவறும். உடைஞ்ச கண்ணாடிய ஒண்ணு சேர்க்க முடியாது, பிரிஞ்ச உறவையும் ஒண்ணு சேர்க்க முடியாது. பாத்துக்கோங்க. அந்த தையக்காரிக்கு உடம்பெல்லாம் கொழுப்பு. எவ்வளவு திமிரு இருந்தா இனிமே ஒவ்வொன்னா என் கைய விட்டு போகும்னு சொல்லுவா. பார்த்தேன் மகா, அவ திமிர் எடுத்து பேசினதை நான் பார்த்தேன். எல்லாம் இந்த சேது குடுக்கிற இடம். ஊர் உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒருத்திய தேடி கண்டுபிடிச்ச மாதிரி அப்படியே அவளை புகழ்ந்து பாராட்டுறாரு. அவ நம்ம வீட்டு குலதெய்வமா. கேட்கும் போதே வயிறு பத்திக்கிட்டே எரியுது. இப்படி எல்லாம் சொன்னா அவ தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவா. யாருக்கு யாரு வந்து அட்வைஸ் பண்றது? இனிமே ஒவ்வொன்னா என் கைய விட்டு போகுமா? அப்படி ஆகக்கூடாதுன்னா நான் மனசு மாறணுமா? எனக்கு என்னவோ அந்த தையல்காரி ராம அடிமையாக்குன மாதிரி சேதுவையும் வளைக்க பிளான் பண்ற மாதிரி தெரியுது. அவரு யூஸ் பண்ண பெட் பேனை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டா அப்படியே வளைச்சு போட்டுற முடியுமா? நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆடுற தலையாட்டி பொம்மையாதான் நான் அவரை மாத்தி வச்சிருக்கேன். ஆனா இப்ப சேது அந்த தையல்காரி சொல்றதுக்கும் சேர்த்து தலையாட்டுறாரே. நாம எதுக்கும் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது மகா. அந்த தையல்காரி இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்தது அவர் செஞ்ச புண்ணியம்னு சொல்ற அளவுக்கு வந்ததுக்கு பிறகு இத நாம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இந்த மனுஷனுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு பாக்குறேன். இல்ல இங்க நடக்கிறதே வேற. அவருக்கு உடம்பு சரியில்லாதத ஒரு சாக்கா வச்சு கண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. மகா, அதுவும் ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். எனக்கா சொல்றீங்க? வீட்டை விட்டு ஓடி போனவங்க இப்போ நம்மள தேடி வந்திருக்காங்க. ராமையும் தையல்காரியையும் நிரந்தரமா பிரிக்க இது ஒரு நல்ல அவகாசம். எப்பவும் போல அதிகாரம் உங்கிட்டயே இருக்கணும்னா ராமையும் சீதாவையும் பிரிச்சே ஆகணும். அவங்கள பிரிக்கிறதுக்கு தான் எவ்வளவோ ட்ரை பண்ணோமே. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையேக்கா. நாளுக்கு நாள் அவங்க இருக்கும் அதிகமாயிட்டு தானே போகுது. அவ இஷ்டப்படிதான் ராம் ஆடிக்கிட்டு இருக்கான். அவ ஊருக்கு போறேன்னு சொன்னா, இவனும் அவ பின்னாடியே போறானா எந்த அளவுக்கு மாறி இருக்கான்னு பாருங்க. மகா, இத விடக்கூடாது. அவ கை எப்பவும் ஓங்கி இருக்கவே கூடாது.
அவளை அடிமையாக்கி நம்ம காலுக்கடியில மண்டி போட வைக்கணும். ஆனா இப்ப சேது அவங்க பக்கம் சாஞ்சது அவங்களுக்கு பெரிய பிளஸ் ஆயிடுச்சு. அக்கா, சேதுக்கு மரண பயம் வந்துருச்சு. அதனாலதான் சீதா மீரான்னு உருகுறாரு. அப்படியே அவளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்ல அவ இந்த வீட்டை ஆள ஆரம்பிச்சிருவா. மகா, பேச்சுக்கு கூட நீ அந்த வார்த்தைய சொல்லக்கூடாது. அவ அதிகாரம் பண்ணி நீ அதை கேட்டு நடக்கிற மாதிரி இருந்தா ஐயோ, என்னால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அக்கா, கவலைப்படாதீங்க. அது மட்டும் ஒரு நாள் கூட நடக்காது. இனிமே அவளை நேரடியா அட்டாக் பண்ணக்கூடாது. சாஃப்டா டீல் பண்ணிதான் அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். எப்படியோ மகா, சீதாவுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணு. ராம் இங்க இருக்கிற வரைக்கும் நாம என்ன பிளான் பண்ணாலும் அது ஒர்க் அவுட்டே ஆகாது. முதல்ல அவனை இங்க இருந்து வெளியேற்றணும். சீதா என்கிட்ட தனியா மாட்டின பிறகு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. செல்வி, மா டின்னர் எடுத்து வை. சரிங்கம்மா. சீதா எங்க? தெரியலையே சித்தி. செல்வி, மா சீதா மீரா 2 பேரையும் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. அவங்கள விட்டுட்டு நாம எல்லாரும் சாப்பிடுறது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பாக்குற? போய் கூட்டிட்டு வா. இது பாரு, அவங்க வரலனா நானே வந்து கூட்டிட்டு வருவேன்னு சொல்லு. போய் கூட்டிட்டு வா. இதோ வரா சித்தி. வாங்க வாங்க, உட்காருங்க. வா சீதா, சாப்பிடு. இங்க பாரு, தரையில எல்லாம் உட்காராத. ராம் பக்கத்துல உட்காரு. மீரா, நீ உட்காரு. வா சீதா. ஏ செல்வி, என்ன பாத்துட்டு இருக்க? போய் பரிமாறு. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு வரலாறே இல்லையே. இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேது அண்ணனும் நம்ம கூட உட்கார்ந்திருந்தா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவரால தானே இங்க எல்லாரும் ஒண்ணா கூடி இருக்கோம். இல்லனா இந்நேரம் ராமு சீதாவும் குலசேகரப்பட்டினத்துக்கு போயிருப்பாங்க. மாமா, எதுக்குப்பா அதெல்லாம் பேசிக்கிட்டு? பேசாம சாப்பிடுங்க. ஏண்டா, கொஞ்ச நேரத்துல விதி எல்லாத்தையும் புரட்டி போட்டுடுச்சுல, அதான் சொன்னேன். மாமா, இப்ப நீங்க அமைதியா சாப்பிட போறீங்களா இல்லையா? மீரா, நீ என்ன எதையோ யோசிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்க? அதான் உங்க அண்ணனும் ராமும் விருந்து வைக்க போறாங்கல்ல, அப்புறம் என்ன யோசனை? கவலைப்படாம சாப்பிடு. மீரா மட்டும் இல்ல, எல்லாரும் சாப்பிடுங்க. இந்தா. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். நீ சந்தோஷமான விஷயம் சொல்ல போறியா? அது உனக்கு பழக்கமே இல்லையே மகா. நீ மத்தவங்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து தானே பழக்கம். என்ன நம்பாதவங்களை பத்தி எனக்கு கவலையே இல்ல. என்ன நம்புறவங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற விஷயம் சந்தோஷமான விஷயம். ஆஹா, பில்டப் எல்லாம் பலமா கொடுக்கறாளே. அப்படி இவ என்ன விஷயத்த சொல்ல போறா? நான் நம்பிக்கையோட ஒரு முடிவெடுத்திருக்கேன். அதுவும் ராம் மேல நம்பிக்கை வச்சு
நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன சித்தி, என்ன முடிவு? நம்ம கம்பெனியோட ஹைதராபாத் ஹெட் ஆபீசர் நீதான் இனிமே டேக் ஓவர் பண்ணணும். நீதான் அதுக்கு சரியான ஆளு. நானா? எஸ், உன்னாலதான் ராம் அது முடியும். உன்னால மட்டும்தான் முடியும். உன் டேலண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நல்ல முடிவு மகா. வாழ்த்துக்கள் ராம். நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ரொம்ப நல்ல முடிவு. வாழ்த்துக்கள் ராம். நீ ஒன்றும் கவலைப்படாத ராம். நானும் உன் கூடவே ஹைதராபாத்துக்கு வரேன். ஹாப்பியா? என்ன வேணாமா? சரி, ஓகே. என்ன ராம சாக்கா வச்சு அவன் கூட போய் ஆந்திரால இருக்கிற பேபி கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்குறியா? நடக்காது நாகலிங்கம். டேய், நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு. சீதா, நீ ஒண்ணுமே சொல்லவே இல்ல. சீதா, நீயும் ராம் கூட போயிடு. ராம்க்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்து வராது. அப்படியா பாஸ்? அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால போக முடியாது. ராம், உன் அப்பாவுக்காகலாம் நீ யோசிக்காத. உன் ஃபியூச்சரை நீ பார்க்கணும்ல. நீ படிச்சதுக்கு அப்புறம் அர்த்தமே இல்லாம போயிடும். ராம், நீ எதுவும் யோசிக்காத. சீதாவை உன் கூட கூட்டிட்டு போ. போலாமா பாஸ்? எதுக்கு இப்போ அவசரப்படுற? சீதா, நீ கொஞ்சம் லேட்டா போலாம்ல. ராம், நீ சொல்லு. அப்பதான் சீதா கேப்பா. ஆமா ராம், உங்க அப்பாவுக்கும் ஹெல்த் சரியா இல்ல. நீ முதல்ல போ. அங்க உனக்கு எல்லாமே செட் ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து சீதாவை கூட்டிட்டு போலாம். அது வரைக்கும் சீதா அப்பாவை பாத்துக்கிட்டோம். அப்புறம் என்ன ராம், ஆல் கிளியர். அக்கா, பாஸ் என்கிட்ட இருந்து பிரிக்க பிளான் போட்டுட்டாங்களா என்ன? எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்குக்கா. இவ்ளோ இறங்கி பேசும்போது இதுல ஏதோ பிளான் இருக்குன்னு உனக்கு தெரியலையா? அக்கா, நம்ம 2 பேரையும் சாப்பிட கூப்பிடும் போதே ஏதோ வில்லங்கம் இருக்கும்னு நான் யோசிச்சேன். சீதா, முதல்ல அத ராமுக்கு புரியவே. என்ன மீரா, ராம் ஹைதராபாத்துக்கு போறதுக்குள்ள உனக்கும் சத்யனுக்கும் பார்ட்டி வச்சிடலாமா? எங்களுக்கு பார்ட்டி வைக்கிறதுல இப்ப என்ன அவசரம்? அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். ராம், சீதா கிட்ட பேசி முடிவு பண்ணி என்னைக்கு புறப்படுறான்னு சொல்லு. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் யோசிக்கணும். இதுல யோசிக்க என்னடா இருக்கு? எனக்கு பிசினஸே வேணாம் சித்தப்பா. ஏன் ராம்? நான் பிசினஸ் தொடங்க எப்ப பேங்க்ல லோன் கிடைக்க விடாம பண்ணாங்களோ அப்பவே எனக்கு பிசினஸ் மேல வெறுப்பு வந்துருச்சு. இன்னும் என் மேல கோவம் தீரலையா ராம்? இதை நான் கோவத்துல சொல்லல சித்தி. நாங்க வாழ்றதுக்காக ஒரு வழியை தேடணும். ஆனா அது உங்களுக்கு போட்டியா தெரிஞ்சது. போட்டியா கூட இல்ல, எங்களை எதிரியா பாத்தீங்க. தூக்கி வளர்த்த என்ன எதிரியா பார்த்த பிறகு எனக்கு பிசினஸ் பண்ற ஆசையை போயிடுச்சு. என்ன ராம், எப்படி இருந்தாலும் நீ தானே நம்ம பிசினஸ் பாத்துக்கணும். என்ன கம்பல் பண்ணாதீங்க சித்தி, ப்ளீஸ். சீதா, நீ ராமுக்கு கொஞ்சம் புரிய வை. நீ சொன்னா ராம் கேப்பான். ராம் போகலைன்னா ஹைதராபாத் பிரான்ச்சே மொத்தமா நம்ம கையை விட்டு போயிடும். புரியுது, ஆனா பழசெல்லாம் மறந்துரு சரியா? நீதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு சேது உன்கிட்ட சொன்னாரல்ல. குடும்பத்தை மட்டும் இல்ல, குடும்பத்தோட பிசினஸை காப்பாத்துறதும் உன் கையில தான் இருக்கு. போ, போய் ராம் மனசை மாத்தி ஹைதராபாத் போறதுக்கு ஏற்பாடு பண்ணு.
தையல்காரி ராம சரி பண்ணிடுவாளா? தையக்காரி சொல்றது ராமுக்கு வேத வாக்கு. பாஸ், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ராம், மகாவை பத்தி உனக்கு தெரியாதா? விடுறா. அப்பாவுக்காக தான் நாங்கள் இந்த வீட்டுக்கே வந்தோம். அவருக்கு ஸ்ட்ரோக் வர அளவுக்கு அவர் எங்களை நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்காருன்னா என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருப்பாரு. அப்புறம் எப்படி அவருக்கு தப்பா நடக்க மனசு வந்துச்சு? ராம், உனக்கு தெரியாதாடா? சேது அண்ணனும் சரி, சுபாஷ் அண்ணனும் சரி, 2 பேருமே பாசக்காரங்க தான். மகா வீட்டுக்குள்ள கால் வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஒவ்வொன்னா மாறி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மகா தன் கையில அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. அண்ணனுங்களோட சுய கௌரவமும் சுத்தமா குறைஞ்சு போச்சு. எனக்கு பிசினஸ் லோன் கிடைக்க விடாம தடுத்துட்டு இப்ப வந்து நீ தான் ஹைதராபாத் பிரான்ச்சை பார்த்துக்கணும்னு சொல்றாங்கன்னா இத எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? பாஸ், அவங்க உண்மையான பாசத்திலையும் இல்ல உங்க மேல இருக்கிற அக்கறையிலையும் தான் ஹைதராபாத் போக சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா?